தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கடும் தோல்வியடைந்து முதன்முறையாக தேர்தலை சந்தித்த விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் தமிழகத்தின் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில் ஊழல் தொடர்பான வழக்குகளில் சமரசம் கிடையாது என சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. மேலும் திமுகவின் 7 முக்கிய தலைவர்களும் விசாரணை வளையத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜயை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவம் கட்சி தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் லண்டன் பயணமாக சென்றுள்ளார். அவர் விமானம் மூலம் துபாய் வழியாக லண்டன் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு அவரது பேரன் இன்பநிதி இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் விளையாட்டு மேம்பாட்டு தொடர்பான உயர்கல்வி பயின்று வருகிறார். அவரது பட்டமளிப்பு விழா இந்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காகவே ஸ்டாலின் லண்டன் சென்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. பட்டமளிப்பு விழாவிற்கு பின் சுமார் 10 நாட்கள் லண்டனில் தங்கியிருந்து ஓய்வெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் ஜூலை 20க்கு பிறகு அவர் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் ஸ்டாலின் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பயணத்திற்கு முன்பு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிய திமுக தலைவர் ஸ்டாலின், அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களின் ஆதரவும் உற்சாகமும் அன்பும் தனக்கு புதிய ஆற்றலையும் ஊக்கத்தையும் அளிப்பதாகவும் அவர்களின் அசைக்க முடியாத ஆதரவு தனது உறுதியையும் அர்ப்பணிப்பையும் மேலும் வலுப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அயலகம் சென்றாலும் தனது மனம் அறிவாலயத்திலேயே இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.